சொல்லி இந்த தேர்தல் கமிஷனே வந்து திமுகவுக்கு கொஞ்சம் வேலை பாக்குறாங்க. திமுகவுக்கு ஏத்த மாதிரி எந்த அவர்களே வந்து ஆதவர்ஜுனா யாரு? அவன் ஒரு திருடன், லாட்டரி டிக்கெட் திருடன். அதாவது தேர்தல் கமிஷன் கேட்டா நீங்க போலீஸ் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் கேட்டா இல்ல நீங்க தேர்தல் கமிஷன் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா அப்ப திமுக மீது, அதாவது திமுகவுக்கு டிவிகே மீது ஒரு பயம் இருக்கிறதுனால நீ அவன் தான் சொல்றானா? நீ என்ன லூசா? சார் இந்த குற்றச்சாட்டெல்லாம் உங்க மேல வச்சுட்டு எங்க மேல வச்சாக்கா அது நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நாய், இந்த நாய்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? எவனாவது உருப்படியான ஒழுங்கான ஆளா இருக்கானா? எல்லா பயிலும் திருட்டு பயிலா இருக்கான். எல்லா பயிலும் திருட்டு பயிலுவோம். திமுக காரன் திருட. எது? அதாவது தேர்தல் கமிஷனும் உங்க கூட கூட்டு களவாணிகளா இருக்காங்க. எங்களோட கூட்டு களவாணியா இருக்க முடியாதுமா. பைத்தியக்காரி மாதிரி பேசுற. நீ என்ன, நீ ஒரு ஆங்கரா இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு நல்ல சர்வீஸ்ல இருக்க. உனக்கு மூளையில வேலை செய்யலையா? அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன? மக்களை பார்க்கணும். மக்களை பார்க்க நீ அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நீ ஆங்கர் தானே. அந்த மக்கள் வந்து கூடுறாங்க இல்லையா? கூடுறாங்க. மக்கள் கூடுறாங்கன்னா என்னத்துக்கு போய் கூடுறானுங்க? தேவை என்ன இருக்குது? மக்களுக்கு நாங்க பாப்போம்னா நாங்க இப்ப எப்படி எங்க கைகள் பூட்டப்பட்டு இருக்கு புரிஞ்சுக்கோ. எங்க கைகள் ஆனா உங்க அதிகாரத்தை வச்சு அவங்களுக்கு எங்களுக்கு அதாவது சார் இந்த மாதிரி வந்து இடைவெளி கொடுக்க இதெல்லாம் நாங்க எப்படி பண்ண முடியும்? என்ன பேசுற சார்? புத்தி வேண்டாம் உனக்கு? வந்து கதவை தட்டி அக்கா அக்கா இங்க வாங்க அக்கா, தீபாக்கா இந்த மாதிரி திமுக எனக்கு வந்து பிரைஸ் கொடுத்தாங்க, பண முடிப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களாக்கா? உங்களுக்கு வயிற்றுச்ச வருமா வராதா? என்ன பேசுற? உங்க நீ நாளைக்கு எவனாவது வேற ஒருத்தர் ஜாதிக்காரன் நீ கட்டு, உங்க அப்பன் சும்மா இருப்பாரா? பாப்போமா? பாப்போமாமா? பாப்போம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்து விஜய் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுல வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, சரியான முறையில வந்து எங்களுக்கு போலீசார் வந்து பாதுகாப்பு தரல, எங்களுடைய பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்காகவே வந்து திமுக வேலை பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஆடமாட்டா தெரு கோணலா இருக்குன்னு சொன்னாலாம் அது மாதிரி இவனுடைய விஷயம் புரியுதா? இவன் ஒழுங்கா பரப்புரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுமே. போலீஸ் பந்தோஸ்துனா கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் பண்ணுது. ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு பந்தோஸ்து. ஆனா மற்ற கட்சிகளுக்கு கூடுற கூட்டம் விஜய் அவர்களுக்கு கூடலையே. அது அதை விட அதிக அளவில். அதைத்தான் சொல்றேன். அதிக அளமா கூடுறதுனால இவங்களுக்கு காவல்துறையினுடையது இவங்களுக்கு எண்ணிக்கை தெரியல. ஒரு அரசியல் ஒரு 10 போலீஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு 10,000 பேர் கூட. நான் தான் சொல்றேன், தெருக்கோணல்னு சொல்ல. இவனுங்களுக்கு முடியலைன்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும்ல, நொண்டி சாக்கு. இல்ல அவங்களுக்கு முடியணும்னா அதாவது போலீசார் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? அதிக அளவுல ஒரு இடத்துல கூட்டம் கூடுறாங்கன்னா பாரு, அப்படி எல்லாம் இங்க பாரு. இது வந்து எங்க கவர்மெண்ட் இல்லை. இப்போ எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோலு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னு சொன்னால் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எவ்வளோ கூட்டம் வரும்னு அவங்க ஒரு அளவீடு வச்சுருப்பாங்க. அதை அவங்க டிஜிபி கிட்ட பேசி அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க. பண்ணி இந்தந்த கட்சிக்கு இவ்வளோ பந்தோஸ்து போங்கன்னு சொல்லி. இந்த தேர்தல் கமிஷனே வந்து திமுகவுக்கு கொஞ்சம் வேலை பார்க்கறாங்க. திமுகவுக்கு ஏத்த மாதிரி எந்த அவர்களே வந்து ஆதவர்ஜுனா யாரு? அவன் ஒரு திருடன், லாட்டரி டிக்கெட் திருடன். அதாவது தேர்தல் கமிஷன் கேட்டா நீங்க போலீஸ் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் கேட்டா இல்ல நீங்க தேர்தல் கமிஷன் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா அப்ப திமுக மீது, அதாவது திமுகவுக்கு டிவிகே மீது ஒரு பயம் இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் நடக்குது. திமுகவுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்களால ஒன்றும் எல்லாம் எக்கலை புரியுதா? முடியாத போது அவங்க என்னத்தையாவது பேசணும், என்னத்தையாவது குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றான்.
தேர்தல் இப்ப வந்து ஏதாவது இப்ப எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் தானே, அவர் இப்ப பரப்புரை பண்ணி தமிழ்நாடு பூரா ஆனா இந்த அளவுக்கு அவர் கூட்டம் வந்துதா இந்த அவருக்கு? அளவுக்கு கூட்டம் வருது, அந்த அளவுக்கு கூட்டம் வருதுங்கிறதெல்லாம் அந்த பிரச்சனை. கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான பாதுகாப்பு வழி இல்ல அப்படியெல்லாம் அப்படின்னு கூட்டத்தை சொல்றாங்க இல்லையா? கட்டுப்படுத்துறதுக்கு தேர்தல் நேரத்துல அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியும், தேர்தல் கமிஷனுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், இது ஒன்றிய அரசுக்கு தெரியும். இப்ப எல்லாமே ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய உள்துறை மூலியமா தான் இது ரெகுலேட் ஆகும். அதே மாதிரி அகில இந்திய தேர்தல் கமிஷனர் இருக்காரு. அவரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறாரோ அதுபடி தான் பண்ணுவாங்க. இல்ல திமுக என்ன சொல்லுகிறதோ அததான் இப்ப சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து செய்யறாங்க அப்படின்ற அப்படியெல்லாம் குற்றச்சாட்டு செய்ய வைக்கிறாங்க. முடியாதுமா. இல்ல, நீ நேர்மையான அவன் தான் சொல்றானா, நீ என்ன லூசா? சார் இந்த குற்றச்சாட்டெல்லாம் உங்க மேல வச்சுட்டு எங்க இருக்காங்க. மேல வச்சாக்கா அது நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நாய், இந்த நாய்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? எவனாவது உருப்படியான ஒழுங்கான ஆளா இருக்கானா? எல்லா பயிலும் திருட்டு பயலா இருக்கான். எல்லா பயிலும் திருட்டு பயிலுவோம். திமுக காரர்கள் மாதிரி. திமுக காரன் திருடன் இல்ல, எல்லாம் அந்த தாவேக்கா திருடங்க. இல்ல, அது மட்டும் இல்லாம முதல் தடவை வந்து இந்த மாதிரி பகுதிகள்லாம் நான் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. நல்லா இருந்த ரோடு வந்து போட போறாங்க அப்படின்னு சொல்லி பேரிகார்ட்லாம் வச்சு அந்த வழியை வேற வந்து இங்க மறைச்சிருந்தாங்க. பாரு, இதெல்லாம் நீ வந்து ஒரு சும்மா இந்த உனக்கு விஜய் கட்சியில நீ இருக்கங்கிறதுக்காக நீ நான் இந்த விஜய் கட்சியில சும்மா இந்த இல்ல சார். இப்ப சார், நான் என்ன பேசுற நீ? அதாவது சீமான் அவர்களுமே இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. திமுக காரர்கள் பல இடையூறுகளை பல கொடுக்கதான் இடையூறு செய்வாங்க. நொட்டினாங்க, பல இடையூறு. யாரு இப்ப தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க என்னத்தை போய் தோண்டி போடுறோம்? என்ன நாங்க தோண்டி சார், போடுறோம்? அப்ப இங்க எப்படி சார் பேரிகார்ட்லாம் வந்தது? அது அவங்க தேர்தல் கமிஷனை போய் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. புரியுதா? ஆனா தேர்தல் தேர்தல் கமிஷனை கமிஷனே போய் கேளு. உங்ககிட்டதான் பேச்சு நடத்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எது? சொல்றாங்களே. அதாவது தேர்தல் கமிஷனும் உங்க கூட கூட்டு களவாணிகளா இருக்காங்க. எங்களோட கூட்டு களவாணியா இருக்க முடியாதுமா. பைத்தியக்காரி மாதிரி பேசுற நீ. நீ என்ன, நீ ஒரு ஆங்கரா இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு நாள சர்வீஸ்ல இருக்க? உனக்கு மூளையில வேலை செய்யலையா? அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன? இதெல்லாம் நடக்கிறதுக்குரிய காரணம் நீ தேர்தல் கமிஷன்ல போய் கேளு, எஸ்பி கிட்ட கேளு, அந்த டிசி கிட்ட கேளு, இல்லைன்னா டிஜிபி கிட்ட கேளு. இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல். அவங்களே சரியா பதில கொடுக்காத பொழுது இதற்கு முன்னாடி ஆண்ட தேர்தல் முதல்வரை தான் பண்ண கேட்பாங்க. முடியல அப்படின்னா நீ கோர்ட்டுக்கு தான் போகணும். நீதி இன்னும் ஏற்கனவே போன இல்லை, 41 பேர் தான் கொண்டு விட்டு போன இல்லை. இங்க எல்லாம் எதுவும் என்கொயரி பண்ணக்கூடாது, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு டெல்லி போன இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அது மாதிரி போ. அப்போ இப்ப என்ன விஷயம் நடந்தாலும் முதல்வர் அவர்களுடைய கண்ணுக்கு அது தெரியாது, நாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், மக்களை பார்க்க மாட்டோம்னு சொல்றீங்களா? மக்களை பார்க்கணும், மக்களை பார்க்க. நீ அறிவு இருக்கா உனக்கு? சார், அந்த மக்கள் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சார் நீ இருக்கு. நீ ஆங்கர் தானே. அந்த மக்கள் வந்து கூடுறாங்க இல்லையா? அந்த மக்கள் கூடுறாங்க, மக்களுக்கு மயிர் கூடுறாங்க. பாதுகாப்பு தான் மக்கள் கேட்கணும். கூடுறாங்கன்னா என்னத்துக்கு போய் கூடுறானுங்க? தேவை என்ன இருக்குது? தேர்தல் பரப்புற அதுவே பண்றான். உங்க கூட்டத்துக்கு வந்து கூடுனா வந்து தேவை இருக்கா? எங்களுக்கு இங்க பாரு, நான் சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ. இது தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கூட்டம். அது அவங்க தான் ரெகுலேட் பண்ணணும். இது அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவையில்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேரை வாற்றி பூச வேண்டாம். அப்படி பூசினீங்கன்னா நாங்க செருப்படி தான் கொடுப்போம். அதாவது நீங்க மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க இறங்கி வந்து மக்களுக்கு பண்ணுவோம். நாங்க பாப்போம்னா, நாங்க இப்ப எப்படி எங்க கைகள் பூட்டப்பட்டு இருக்கு புரிஞ்சுக்கோ. எங்க கைகள். ஆனா உங்க அதிகாரத்தை வச்சு அவங்களுக்கு நல்லது எங்களுக்கு என்ன பண்ணலாம். அதிகாரம் இருக்கு? அறிவு கட்டத்தனமா பேசுறோம். எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதிகாரம் பூரா அவங்க எடுத்துருவாங்க. அதே போல கொளத்தூர் தொகுதியில வந்து இதுவரைக்கும் அவ்வளோ பேருந்துகளை நாங்க பார்த்ததே கிடையாது. பிரச்சாரம் அன்னைக்கு வந்து அவ்வளோ பேருந்துகள் வருது, தேவையே இல்லாத ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. இதுக்கு பின்னாடி வந்து திமுக தான் இருக்கு அப்படின்ற ஏமா குற்றச்சாட்டு இங்க வைக்கிறாங்க. பாருமா, நான் தான் எடுத்த உடனே சொல்லிட்டேன், ஆட மாட்டாத ஆனா தெருக்கோணம். வந்து அரசு இவங்க போக்குவரத்து எப்படி சார் அவ்வளவு நாள் வராத பஸ் இந்த அன்னைக்கு பாரு, மட்டும் அவ்வளவு வருது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது எங்க வேலை இல்லை. இதெல்லாம் நாங்க ரெகுலேட் பண்ண வேண்டியதோ பார்க்க வேண்டியதோ எங்க வேலை இல்லை. புரியுதா? இது தேர்தல் காலம். தேர்தல் காலத்துல முழுக்க 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 இதுக்கு பொறுப்பு வந்து இங்க இல்ல, தேர்தல் நீங்க செய்யற கமிஷன் தான். தவறுகள்லாம் தேர்தல் கமிஷன் அப்படின்னு சொல்லி செய்யறது தேர்தல் தவறு எது சொல்லு? என்ன? அதாவது சார் இந்த மாதிரி வந்து ஏய் இடைவெளி லூசு கொடுக்கறீங்க கழுத, மக்களுக்கு. இதெல்லாம் நாங்க எப்படி பண்ண முடியும்? என்ன பேசுற? என்ன பேசுற? சார் அது புத்தி நீங்க வேண்டாம் செய்யற- உனக்கு? சார் நீங்க பண்ற குற்றச்சாட்டு நாங்க என்ன மயிர் குற்றச்சாட்டு பண்றோம்? நாங்கள தேவையில்லாம எவன் போனா எவன் பொண்டாட்டி எவனோட போனா எங்களுக்கு என்னம்மா? அவனே ஏற்கனவே பொறுக்கி போய, அந்த பொறுக்கி பயலுக்கு நாங்க எதுக்கு? எங்களுக்கு வேலை இதுதானா? எங்களுக்கு எங்க வேலை ஏதோ. நாங்க எங்க பரப்புரை இன்னைக்கு எங்க தலைவர் இங்கேயே இல்லை, சென்னையிலேயே இல்லை. அவரு போயிட்டாரு, சொந்த ஊருக்கு போயிட்டாரு, நேட்டிவ்க்கு. அங்க இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு.
அதை விட்டுவிட்டு அங்க கொளத்தூர்ல அதை விட்டீங்க இதை விட்டீங்கன்னா ஏன் நீங்க நிப்பாட்டி கேட்க வேண்டியதானே? என்னத்துக்கு அலோவ் பண்றீங்க? உங்கள்கிட்ட உங்க மக்கள் வர்றீங்க, உங்க கூட்டம் வருது, உங்க கட்சி தொண்டர்கள் இருக்காங்க, எங்க தலைவர் கூட்டம் அந்த நடக்குது. மக்களும் உங்க மீதுதான் விமர்சனம் வைக்கிறாங்க. இது போலலாம் இதுக்கு முன்னாடி நடக்காது, இன்னைக்கு மட்டும் நடக்குது அப்படின்னா இந்த பாரு, அந்த மக்கள் வைக்கிறாங்க மயிறு வைக்கிறாங்கன்னுங்கிறத பேசாத. அந்த மக்களை என்ன செய்யணும்? மறைக்க வேண்டியதானே? என்னத்துக்கு எங்களை குற்றம் சொல்ற? நாங்க நடக்காத விஷயங்கள் இங்க பாரு, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கல, இதுக்கு பின்னாடி நடக்கலைன்னா போக சொல்ல. அவங்கள பத்தி என்ன பேசுற நீ? எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த கேள்வி கேளு. இதை என்ன உனக்கு நீ இங்க பாரு, நீ ஒரு ஆங்கர் தானே. தேர்தல் கமிஷன் டிக்ளேர் பண்ண பின்னாடி அரசுக்கும் இதுக்கு ஒன்றிய அரசு தான் தலையிடும், மாநில அரசு எல்லாம் தலையிடும். ஆனா குற்றச்சாட்டு இது மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னா நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. அது தேர்தல் கமிஷனுக்கு தான் சம்பந்தம். இது வந்து எங்க கட்சி இது இப்ப நாங்க கட்சி தான், அரசு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப வந்து தேர்தல் எப்ப டிக்ளேர் பண்ணாங்களோ அப்பயே வந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி தான். திமுக எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, இப்பவும் கேட்கல. அப்ப இந்த ஆட்சி நாங்க கேட்கிறோமா கேட்கலங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் புடுங்கி நட வேண்டாம். அடிப்படை வசதி கூட கொடுக்க முடியலன்னா இந்த ஆட்சி எதுக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் போது விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. அந்த லூசு பாய்க்கு பேசுறான்னு நீ எதுக்கு அவன் பேச்ச விடுமா? அந்த லூசு பாய் கேள்வியை போய் கேட்டுக்கிட்டு மக்களுக்கு வேணா புடுங்கிடுவேன். இவன் இதுவரை என்ன புடுங்கினா? மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு இன்னைக்கு 5000 கோடி வள்ளியும் சம்பாரிச்சு 500 கோடி 600 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கான்ல, எவனுக்கு என்ன புடுங்கினா? அவருடைய சொந்த பணத்தை என்ன சொந்த பணம்? அவங்க ஆத்தா, அவன் சொந்த பணம். அவங்க ஆத்தாலும் அப்பனும் போய் மண் வெட்டி உழுது சம்பாரிச்சு வந்தாங்களா? மக்கள் கொடுத்த பணம், பணம் பாக்குறேன்னு சொல்லி மக்கள் கொடுத்த பணம், மக்கள் பணம் தான் அது. அது அவன் சொந்த பணம் இல்ல. அதே போல திமுக இது வரைக்கும் அவங்களோட சொந்த பணத்துல இருந்து மக்களுக்கு என்ன பண்ணி நாங்க என்ன பண்றோம் என்ன பண்ணலைங்கிறது எங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கு. வேணா அறிவாலயத்துக்கு போங்க, நான் தர சொல்றேன். சொந்த பணம் கட்சி, அதாவது மக்கள் பணத்தை எடுத்து பண்ணது கிடையாது. பாருமா, உங்களுடைய சொந்த பணத்துலதான், எங்களுடைய சொந்த உழைப்புல நாங்க எங்களுக்கு தொழிற்சாலைகள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அந்த பணத்துல இருந்து எடுத்து மக்களுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு வந்து எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்க பாராட்டி அவங்களுக்கெல்லாம் பணம் பரிசு கொடுக்கலைன்னு உனக்கிட்ட வந்து கதவை தட்டி அக்கா அக்கா இங்க வாங்கக்கா தீபாக்கா இந்த மாதிரி திமுக எனக்கு வந்து பிரைஸ் கொடுத்தாங்க, பண முடிப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களாக்கும். ஆமா சார், அந்த மக்கள் ஏன் டிவில வர்றத நீ கண்ணு இல்ல உனக்கு? நீ பாக்கல? நீங்க வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம தேவையில்லாத ஆட்களுக்குல நாங்க தேவையில்லாத ஆட்கள், தேவை இருக்க ஆட்கள்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீயா காசு கொடுக்கறது நாங்க தானே. நாங்க யாருக்கு? அதுதான் நீங்க எதுவுமே பண்ணல, ஆனா பண்ணதா மட்டும் பெயர் போட்டுக்கிறீங்களேன்னு சொல்லி மக்கள் கேக்குறாங்க. மக்கள்னு சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. எந்த மக்களும் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அந்த மக்களுக்கு யாருக்கு நாங்க செய்யணுமோ அவங்களுக்கு தான் செய்வோம். பிள்ளைகள் படிக்கிறதுக்கு தான் நாங்க அதை பண்ணுமே தவிர மற்றபடி நாங்க வேற யாருக்கும் செய்ய மாட்டோம். இது வரைக்கும் திமுகவுடைய சொந்த காசுல இருந்து இவ்வளவு பிள்ளைகள் படிச்சிருக்காங்கன்னு அவ்வளவு பிள்ளைகள் நாங்க தான் அரசு நடத்திக்கிட்டு இருக்கும் போது எங்க அரசு பண்ணது இல்ல. அப்புறம் என்னத்துக்கு நாங்க கட்சியில இருந்து சொந்த காசை வச்சு என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்க. அதே போல நாங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோ, நேத்து நிக்கல 78 வருஷம் ஆகி போச்சு. இல்ல நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நாங்களே வந்து ஒரு சாதாரண குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என்ன சாதாரண குடும்பம்னா என்ன? பிச்சை எடுத்துட்டு இருந்தோம்னா எவங்கிட்ட போய் பிச்சை வாங்கணும் சொல்லு? எல்லாத்தையும் கட் அவுட்ல ஏறி பால் ஊத்துறேன்னு சொல்லி உனக்கு பால் ஊத்தி கீழே விழுந்து செத்தானே, என்ன பண்ணா? போன வாரம் அவன் வண்டி பின்னாடி வந்து ஆஸ்பத்திரியில 4-5 நாளா அட்மிட் ஆகி செத்தானே, அவனுக்கு என்ன பண்ணா? என்னவா பண்ணா கூட்டத்திலயும் வந்து ஒரு சில பேர் உயிரிழந்தாங்க. அதெல்லாம் ஒரு சில பேர் எங்க கூட்டத்துல எவனும் சாகல. உங்களுடைய ஆட்சியிலேயே எங்களுடைய ஆட்சியில தினம் சாகல. நீ தான் சாகடிச்சுட்டு இருக்க எல்லாத்தையும். நாங்க இல்ல சார், தமிழக மக்களை கொன்னுகிட்டு இருக்க தமிழக மக்களை கொல்றதே இந்த ஊடகங்கள் தான். 1-2 ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பெருசுபடுத்துறதே வந்து ஊடகங்கள். அந்த பேசுறேன் அவனுக்கு என்ன இங்க தகுதி இருக்கு? அவன் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்.
அதுக்கு 8.2% வாங்கின திரு சீமான் அவர்களை பத்தி பேசினா அதை பேசலாம் அரசியல். இவன் யாரு? சார் சீமான் அவர்களும் இந்த குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டே இருக்காரு. இப்போ அதாவது சீமான் ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ அப்புறம் படுகொலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ எப்படி 8.2% ஓட்டு வாங்கின? எப்படி வாங்கின? ஏன்னா அதாவது உண்மையாவே நேர்மையான ஆட்சி, ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய மக்கள் இன்னமும் இங்க இருக்காங்கல்ல, அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்கல்ல. இப்ப 26 தேர்தல்ல ஆதரவு கொடுக்கட்டும், வரட்டும். யாரு நாங்க என்ன போய் ஓட்டு அவர் சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு 36 லட்சம் வாக்குகள் இருக்கு, எனக்கான வாக்குன்னு என்னால காமிக்க முடியும். முதல்வர் அவர்களுக்கு என்ன இருக்குன்னு அவரால் காட்ட அவருக்கு என்ன இருக்குன்னு மாப்பிள்ளைய தனியா போய் பார்க்க சொல்லு, என்ன இருக்குன்னு அவர் காட்டு. அவரு சொல்றது கரெக்ட் தானே. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறீங்க? அவருடைய தகுதியை வச்சு சொல்றாரு எனக்கு 36 லட்சம். அவருக்கு தகுதி இருக்குமா? அதான் 8.2% வாங்கியிருக்காரு. அவருக்கு தகுதி இருக்கு. இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லி அவர் ஆண்டிருக்காரு. 5 வருஷம் நிறைவு பண்ணிருக்காரு. ஏற்கனவே துணை முதலமைச்சர் 5 வருஷம் இருந்திருக்காரு. தகுதியே இல்லாத ஒருத்தர் தகுதி இல்லைன்னு எவன்டா தகுதியை பத்தி நிர்ணயம் பண்றது? நீ இருமா. அவர் என்ன பெரிய அந்த வானத்துல இருந்து கூச்சிருக்காரா? அவர் தகுதியை பத்தி சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? விஜய் அவர்களை பத்தி கேட்கும்போது அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறீங்க? கேட்டா பரவாயில்ல. தனி ஒரு மனிதனுக்கு எவனுக்குமே தகுதிங்கிறது கிடையாது. தலைவர் கட்சிக்கு மயிர்னா அவன் கட்சிக்கு தான் அவன் மயிறு. எங்களுக்கு மயிர் இல்ல, புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு எங்க தலைவர் தான் தலைவர். அவன் எல்லாம் யாருக்கும் ஊருக்கெல்லாம் அவன் தலைவர் இல்ல, அவன் கட்சிக்கு தான் அவன். திருட்டு பயில அப்ளிகேஷன் 50,000 அப்ளிகேஷன் 100 ரூபாய் மணிக்கு வித்தான். கடைசியில 3000 பேருக்கிட்ட இது பண்ணி 10,000 ரூபாய் வசூல் பண்ணா ஏதாவது 10 பைசா திருப்பி கொடுத்தானா? இப்ப 2 கோடி ரூபாய் இதுல நிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணா, டிடிய வாங்கினா என்ன பண்ற? இவ்வளோத்தையும் மக்கள் கிட்ட இருந்து வாங்கினாரு நீங்க சொல்றீங்களா? சீமான் வாங்கல, நீ சொல்றீங்க. உங்க கட்சி தலைவர் 25 கோடி வந்து ஒரு தொகுதிக்கு ஒதுக்கி மக்களுக்கு பணம் கொடுத்து நீங்க ஓட்ட வாங்குறீங்க அப்படின்னு எந்த நாய் சொல்லுது? சீமானு சொல்லிட்டாருன்னா அவர் உடனே அது உண்மை ஆயிடுமா? ஏன் தேர்தல் கமிஷன் இருக்கு, பறக்கும் படை இருக்கு. அதுதான் இந்த தேர்தல் கமிஷனும் பறக்கும் படையும் என்ன தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இத கூட வேடிக்கை பார்க்காம அப்ப திமுகவுக்கு இவங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், உடனே சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து மக்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து ஒரு போட்டோ எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதுனால அந்த தேர்தல் கமிஷன் காட்டினாங்க. அவன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஏற்கனவே அந்த தேர்தலை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஒரு காலத்துல திருமங்கலம் தேர்தலை கேன்சல் பண்ணி மறு எலெக்ஷன் நடத்தினாங்க. புரியுதா? அது மாதிரி பண்ண வேண்டியதானே சார். அதுதான் அந்த தேர்தல் கமிஷனே உங்களுக்கு விலை போகிட்டு இருக்கு. லூசு கழுத சும்மா திரும்ப சொன்னது உனக்கு என்ன குத்து விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசுற? அவங்க சொன்னாங்கன்னாக்கா உனக்கு அறிவு இல்லையா? சார் இது போன்ற குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் உங்க மீது வந்து தொடர்ச்சியா எங்க மேல இங்க பாருமா, எப்பயுமே ஆளுங்கட்சின்னா எதிர்கட்சிகள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறது சகஜம்தான். அதையே ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்கிட்டு நீ கேட்குற கேள்வி வந்து தப்பு, புரிஞ்சுக்கோ. ஏதோ ஒன்றை கேட்டா சரி, நான் சொல்லிட்டேன், அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஆட மாட்டேன்னு அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லியாச்சு. அதோட விட்டு அடுத்த கேள்வியை கேட்பியா? சும்மா குத்து விழுந்திருக்காரு. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதில திமுக தரலையே. அதோட எதிர்பார்த்த பதில் நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எதுக்கு? அவன் என்ன எதிர்பார்ப்பான்? ஆணையில ஏறணுமா, குதிரையில ஏறணுமா, அவன் என்ன எனக்கு வடநாட்டுல இருக்க பொண்ணுகள்லாம் எனக்கு பொண்டாட்டியா வரணுமா? இதெல்லாம் நாங்க எங்க வேலையாது? அப்ப மக்களை வந்து இது போல அவதூறாவே பேசி பேசி மக்கள் எதுக்கு மக்களை இழுக்கிற? சோம்பேறி நாய், குடியார நாய், அந்த நாய்களை பத்தி பேசு. நீ எதுக்கு மக்களை பேசுற? மக்கள் வந்து பொதுவானவங்க. நீ ரோட்ல போனாலும் உன்னைய 10 பேர் பார்ப்பான். நான் ரோட்ல போனாலும் என்ன 10 பேர் பார்ப்பான். இங்க பாரு, பொதுமக்கள்னா எல்லாத்தையும் பார்ப்பான். நீ போனாலும் பார்ப்பான், நான் போனாலும் பார்ப்பான், அவன் போனாலும் பார்ப்பான், எல்லாரும் பார்ப்பான். நம்ம பாக்குறோம்ல, அது மாதிரி நம்ம பாக்குற மாதிரி நம்மளே 4 பேர் பார்ப்பான். அதனால உனக்கு நீ நடிகருங்கிற முறையில உன்னை பாக்குறாங்க. அது வந்து நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது, புரியுதா? அதுக்காக கூட்டமே கூடாத ஒரு முதல்வருக்கு 10,000 போலீஸ் பாதுகாப்பு போட முடியுது. நிஜமாவே கூட்டம் போடுற இடத்துல அறிவு கட்டணமா பேசக்கூடாது. 10,000 போலீஸ் யாருக்கு போடுவாங்க, எதுக்கு போடுவாங்க? திமுகவுடைய கூட்டத்துக்கு, திமுகவுடைய மாநாட்டுக்கு எல்லாம் வந்து மாநாட்டுக்கு போடுவாங்கன்னா மாநாடுக்கு போடுறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பிரச்சாரத்துக்கு கூட போடுறீங்களே, ஆளே வராத இடத்துக்கு. பிரச்சாரத்துக்கு அறிவுங்கிறதே உனக்கு சுத்தமா இல்லம்மா. பிரச்சாரங்கிறது தான் தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுது. தேர்தல் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு அதுல என்ன வேலை இருக்கு? அப்ப உங்களுக்கு மட்டும் தேர்தல் கமிஷன் சாதகமா நடந்துக்குது, மற்ற கட்சிகளை ஆமா. இப்ப உனக்கிட்ட அப்படித்தான் சொல்லணும்.
தேர்தல் கமிஷன் எங்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் விஜயை இறக்கி விட்டுருக்கான். 3000 கோடி அவன் கையில கொடுத்து தான் பாரதிய ஜனதா இறக்கி விட்டுருக்குன்னு எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு எல்லா தெரியல. ஊடகம் வரல, அதாவது திமுகவை சார்ந்த ஊடகங்கள் ஆமா, மட்டுமே திமுக பொய்யான செய்திகள் சார்ந்த வெளியிடுது. ஊடகம் இல்ல, எல்லா ஊடகத்திலயும் தான் இருக்கு. அவனுக்கு சாதகமான ஊடகத்துல போடுவாங்களா? எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் தான் போட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதுக்காக தான் எங்களை டவுன் பண்றதுக்கு தான் அவனையே இறக்கி விட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் எங்களுக்கு எப்படி ஃபேவரா நடப்பாங்க? ஏன்னா நீங்க தான் பாஜகவுடைய பி டீம் இல்லையா? அவன் 16 வயசு பருவமங்க, இவர் 22 வயசு இளைஞர். அதனால அதை அதுதான் சார் இங்க கட்டிக்கிட்டாரு. இப்ப வந்து பாஜக ஏ டீம், பி டீம் திமுக, சி டீம் வந்து டிவிகே. இது எல்லாமே மூன்றும் ஒரே பார்வை ஆமா, தான் ஒரே அப்படின்னு பார்வை. வந்து ஆமா, சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு பாஜகவை உள்ள நுழைய விடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஏற்கனவே உள்ள விட்டது தான் தப்புன்னு சொல்லி நாங்க இப்ப மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இந்த நாய் உள்ள நுழைஞ்சான்னா நம்மளை கபாலீஸ்வரம் பண்ணிடுவான்னு நினைச்சுக்கிட்டு தான் நாங்க தேர்தல் வேலை பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம். அவன் சைலண்டா 80 லட்சம் பேரை கொண்டுட்டு வந்து வடவர்களை இங்க உறுப்பினர் ஆக்கிட்டான். இப்போ சரியா? இனி வந்து என்ன ஆக போதோ தெரியல தமிழ்நாட்டுல. நேத்துக்கு நான் போய் ஒரு மருந்து கடையில இதற்கு உறுதுணையா இருமா இருக்கிறது திமுக சொல்றது தான். கேளுமா. நேத்து ஒரு மருந்து கடையில போய் மருந்து வாங்க போறேன். நான் நின்றுகிட்டு இருக்கேன் முன்னாடி. எனக்கு பின்னாடி வந்த ஒரு பொண்ணு தமிழ்ல தான் பேசுறா. அக்கா அந்த தலைவலி மருந்து எடுத்து கொடுங்க அப்படிங்கிறா. அந்த பிள்ளையும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கூட்டர்ல ஒரு பையன் இருக்கான், அவங்கிட்ட ஹிந்தியில பேசுறா. ஆனா இவளை பார்த்தா தமிழ் பொண்ணு மாதிரி தெரிஞ்சு, ஆனா அவன்கிட்ட ஹிந்தியில பேசுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ ஹிந்திக்காரின்னு. புரியுதா? இப்ப அப்ப நீங்க வித்தியாசமே ஏன் தெரியல. அதாவது தமிழகத்திலேயே வந்து வெளியில இருந்து வரவங்கள சேர்க்கறீங்க? அப்ப அப்படியெல்லாம் இல்ல. தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழர்களுக்கு மட்டும் தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? கழுத உனக்குமே புத்தி இல்ல. இது வந்து இந்தியாங்கிறது ஒரு ஒரு ஒன்றியம், ஒரு நாடு. சரியா? அப்ப யாரு வேணாலும் வந்து ஆளலாமே, பாஜகவும் வந்து ஆளட்டுமே. பாஜகவும் ஆளலாம், நீயும் ஆளலாம், உங்க அப்பாவும் வந்து ஆளலாம். நீ ஒரு மந்திரியா போ, உங்க அப்பா ஒரு மந்திரியா போகட்டும், அந்த அவர் ஒரு மந்திரியா போகட்டும். சரியா? யார் வேணாலும் மக்கள் வாக்களிச்சா ஆளலாம். அப்புறம் பாஜக உள்ள வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாஜக உள்ள வந்தா என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாது. பாஜக வந்தா என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும். நேத்திக்கு கூட ஊபியில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன தெரியுமா உனக்கு? என்ன என்ன நடந்துச்சு? கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இங்கேயும் தான் தமிழகத்துல இங்க தான் நடக்குது. இங்க எங்கேயோ ஒண்ணு நடக்குது. 28 அங்க மணி டெய்லி நேரத்துல 4-5 டெய்லி ராஜஸ்தானு சார் இங்கேயும் ஊபி தினம் வந்து நடந்துட்டே இருக்கு. தினம் நடக்குது இல்ல? கிட்டத்தட்ட வந்து ஒரு 48 மணி நேரத்துல 10 பெண்கள் வந்து பாலியல் பாலியல் வன்கொடுமைக்கு அதாவது நீ ஆளாகுறாங்க. சில பேர் வந்து பண்ணுவான். அதை எல்லாத்தையும் நாங்க புடிச்சு உள்ள தூக்கி போடுறோம். அவங்க புடிச்சு என்ன பிடிக்கலையே. பிரயோஜனம்? அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. அப்போ 2 கட்சிகளுமே வந்து இந்த லட்சணத்துல தானே வந்து அதெல்லாம் இங்க பாரு, ஆட்சியில அப்ப இருக்காங்க. இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. திருடன் பெருசா காப்பான் பெருசான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. திருடன் தான் பெருசு. அவன் வந்து காப்பான் வந்து நம்ம சுதானமா இருக்கணும், நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும்னு தான் பெத்தவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பிள்ளைகளை ஏதாவது நேரம் பார்த்து டபக்குன்னு தீண்டிடுறாங்க. இல்ல என்ன பண்ணுவோம்? அத பாதுகாக்கதான் வந்து அரசாங்கம் இருக்கு. அதுக்கு அத அதான் பாதுகாக்கதான் அதை காவல்துறை பாதுகாக்க இருக்கு. அரசாங்கம் இருக்கு. உங்க பின்னாடியே வந்து ஒரு லேடி கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருவோம். புரியுதா? தினந்தோறும் வந்து ஒரு பெண்ணுக்கு காவல்துறை வந்து அனுப்பணும் அப்படின்னு கிடையாது. அது நடக்காத அளவுக்கு சேஃப்டியை உருவாக்கி தரணும் இல்லையா? அதெல்லாம் சேஃப்டி எல்லாம் இது ஜனநாயக நாடு. எந்த அளவுக்கு சட்டம் சொல்லுதோ அந்த அளவுக்கு தான் நடக்க முடியும். ஆனா கடந்த சட்டத்தை முறை ஆட்சியில இது ஏய், போன்ற அவலங்கள் சட்டத்தை நடக்கலையே. மீறி ஒருத்தர் 2 இந்த மாதிரி தப்பு பண்றவன திருடனுகளை போலீஸார் புடிச்சிட்டு போய் அடிச்ச உடனே அவன் செத்து போறான். அது லாக்அப் டெத்துன்னு அந்த இல்ல, குற்றச்சாட்டு நீங்க வேற எதுவுமே ஒரு இல்ல. விஷயத்துக்காக பிடிச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி ஆமா ஆமா, சாகடிக்கிறீங்க. வேற ஒரு அதை விஷயம். இதோட கனெக்ட் பண்ணி அப்படி பேசுறீங்க. எல்லாம் இல்ல. எல்லாத்துக்கும் தான் திருடிங்க. இது இல்ல. வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட குற்றவாளி லாக்அப் டெத் ஆயிருக்காங்கன்றது வந்து எந்த ஒரு செய்திகளும் வெளியாகவே இல்லை. இதுவே வந்து ஒரு சின்ன திருட்டோ வேற ஏதோ ஒரு விஷயத்தினால ஜெயிலுக்கு போனா அது வந்து லாக்அப் டெத் இரும நடக்குது. பாலியல் குற்றவாளி அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பாலியல் குற்றவாளிக்கு வந்து உடனே அவனை வந்து பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்ட உடனே ரிமாண்ட் 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டு அவனுடைய சமன் வந்து செக் பண்ணிடுவாங்க. அதுவும் அந்த பொண்ணை ரேப் பண்ணதும் அதையும் எடுத்து செக் பண்ணி இவன் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சார்ஜ் ஷீட்டை போட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவனை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்க மாட்டாங்க. ஸ்டேஷனில் வச்சு யாரை விசாரிப்பாங்கன்னா
குற்றவாளிகள் திருட்டு குற்றங்கள் இருக்கு பாரு, திருட்டு குற்றங்கள், மோசடி பண்ணவன், இந்த மாதிரி ஆளுகளை தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிப்பாங்க. அதுவும் கூட பெண்களை எல்லாம் 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வச்சு இப்ப விசாரிப்பாங்க. விளாத்திக்குளம் நடந்தது கூட வந்து அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரட்டும், அது வரைக்கும் இவங்க வந்து விசாரணையில தான் இருப்பாங்கன்னு, அப்ப இவங்கள மட்டும் எதுக்கு வந்து நீங்க விசாரணையில வச்சிருந்தீங்க? ஏம்மா, ஒரு விசாரணைன்னா அவன் ஜெயிலில் தாம்மா இருக்கான், புரிஞ்சுக்கோ. அவங்க ஜெயிலில் இருக்கானுங்க, அவனுங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. அந்த கட்டு வந்து வரல. எங்கேருந்து? அந்த நீதிமன்றம் இப்போ மதுரை நீதிமன்றத்துக்கு வரணும்ல, அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட கட்டெல்லாம் அந்த ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க அந்த கோர்ட்டில் இருக்குது. அந்த கட்டு வராதனால அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு ஜட்ஜு தள்ளி வச்சுட்டாரு. இது நடக்கிறது தான். இப்போ என்னுடைய கேஸ் ஒன்று கோர்ட்டில் இருக்குது. 3 மாதமாச்சு. 3 மாதமாக ஹைகோர்ட்டில் இந்த பக்கத்தில் இருக்குது, அந்த பக்கத்தில் அந்த ஆஃபீஸு, புரியுதா? ஒரு காம்பவுண்ட்ஸ்குள்ளே பக்கத்தில் இருக்க கட்டடத்தில் இவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி எழுதி அந்த இது அனுப்பிச்சாச்சு. அந்த கட்டு இங்கே 3 மாதமாக வந்து சேரலை, புரியுதா? இல்ல அதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு இவ்ளோ காரணங்கள் வந்து நீங்க சொல்றீங்க. அவனுக்கு நாங்க தான் தண்டனைக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அவனுக்கு அதைத்தான் கட் பண்ணலையே தவிர எல்லா தண்டனையும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு வெளியே சுத்திக்கிட்டு வெளியில சுத்துறதெல்லாம் வந்து எங்க பொறுப்பு இல்லடா கண்ணு, அது நீதிமன்றம் தான். இப்ப வெளியில அவனை வந்து பெயில்ல விடுறாங்கன்னு வச்சுக்கோ. பெயில்ல விடுறது யாரு? பெயில்ல இருந்து வர கைதிகள் தான் இந்த மாதிரியான அதான்டா கண்ணு, கேளுடாமா. பெயில் கொடுக்கறது யார் கொடுக்குறா? நீதிமன்றம். நீதிமன்றம் தான் இப்போ பெயில் கொடுக்குது. அப்ப நன்னடத்தையின் அடிப்படையில தான் பெயில் கொடுப்பாங்க. அவன் நன்னடத்தை இதில் கொடுத்துட்டா அவன் என்ன பண்ணணும்? அப்ப நீதிபதி இப்போ ஒரு ஆர்டர் போடணும். இவனுக்கு எவன்லாம் ஜாமீன் கொடுத்தானோ அவனுங்களெல்லாம் இழுத்துட்டு வந்து எல்லா பெயிலையும் சேர்க்கணும். அப்பதான் இனிமே எவனும் வந்து ஜாமீன் கொடுத்து குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிற அளவுக்கு தான் இங்க இருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் ஏமா இங்க பாரு, ஊன்னா திமுக, எவனாவது ஒருத்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிட்டானே திமுக தான் கூட்டிட்டு போயிரு சொல்லிச்சு. அவன் தான் பணம் கொடுத்தான், பஸ் ஏற்றி விட்டாம்பிங்க. இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. எங்களை பற்றி பேசுறதுக்கு, புரியுதா? ஒரு பொண்ணுடைய சம்மதம் இல்லாமல் இன்னைக்கு ஆணவ கொலையெல்லாம் நடக்குது அப்படின்னா எப்படி அந்த பொண்ணு அந்த பையன் 2 பேரும் பண்றது அத வந்து திமுக வேடிக்கை பார்க்கறாங்க. திமுக வேடிக்கை பார்க்கல. திமுக வேடிக்கை பார்க்கல. ஒரு எஸ்ஐ, புருஷன் எஸ்ஐ, பொண்டாட்டி எஸ்ஐ திருநெல்வேலியில 2 பேத்தையுமே பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணி 2 பேத்தையுமே ரிமாண்ட் பண்ணி 2 பேரும் ஜெயில. நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து முதல்ல வந்து ஓட்டு கேட்டு சமூக நீதி, நீ லூசுத்தனமா பேசுற. அப்படிலாம் வந்து பேசுறீங்க. ஆமா, ஒரு எஸ்ஐ பொண்டாட்டி அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு அவங்க பெத்தவங்களுக்கு இல்லாத உரிமை உனக்கு இருக்குமா? அவங்க சொல்றாங்க இதெல்லாம் பண்ணாதம்மா, நீ வந்து நான் உனக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எவனோ அது வந்து தனி மனிதனோட உரிமை. சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனா கொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. கொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு இப்ப அந்த எஸ்ஐடியும் அந்த அப்ப உங்க ஆட்சியில வந்து கொல்லலான்னு ஒரு தைரியம் வருதுடா. என்ன நடந்தாலும் இந்த அரசு கேட்காது. என்ன நடந்தாலும் இந்த அரசு அதான் அவங்களுக்கு நாங்க பூவை கொடுத்து மலர் கொத்து கொடுத்து நீங்க என்ன 4 பேர்த்த வெட்டிட்டு வாங்க, நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. கூறுகட்ட குப்பாயி அது 2 பேர்த்தையுமே ஆத்தா புருஷனையும் பொண்டாட்டியும் தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டாச்சு. அதுக்கு இன்னைக்கு எத்தனை வருஷமா அதுக்கு விட்னஸோட எல்லாம் ப்ரூஃப் ஆகி போச்சு. அவளோட அண்ணனே வந்து சாட்சி சொல்லிட்டான், ஆமா எங்க அப்பா அம்மா தான் வெட்டினாங்கன்னு. அந்த பிள்ளையும் சாட்சி சொல்லிட்டா. இனி அது வந்து அவ்வளவுதான். அவங்க லைஃப் எப்படியும் ஆயுள் தண்டனா 20 வருஷமோ 30 வருஷமோ 1000 தொட்டிக்கு உள்ள இருந்தா சாக போறாங்க. இந்த கழுதையை பெற்று வளர்த்ததுனால, இது திமிரு பிடிச்சி அலைஞ்சதுனால கடைசியில பெத்தவங்களே உள்ள போய் இன்னைக்கு அழிய வேண்டிய ஒரு சமாச்சாரம். இது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கும் அறிவு வேணும். நம்மளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன ஒரு தாய் தகப்பனை அவங்க பேச்ச கேட்காம இந்த மாதிரி பண்ணி கடைசியில அவங்க கோவப்பட்டு இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி, ஆணவ கொலைக்கு சப்போர்ட் இல்ல. இதுக்கு எதுக்கு அந்த மாதிரி போராளுங்க? யாரா இருந்தாலும் வந்து கொலை பண்றதுக்கோ அவங்களோட கொலை எதுக்கு பண்றாங்க? கொலை எதுக்குமா பண்றாங்க? பெத்தவங்களுக்கு வயிற்றுச்ச வருமா வராதா? என்ன பேசுற? உங்க நீ நாளைக்கு எவனாவது வேற ஒருத்தர் ஜாதிக்காரன் நீ கட்டு, உங்க அப்பன் சும்மா இருப்பாரா? பாப்பமா பாப்பமாமா பாப்போம். பாரு, நீ எவனாவது ஒருத்தனை பாரு, அப்ப நான் பாக்குறேன். அப்ப திமுக வந்து இந்த மாதிரி கொலை செய்யறவங்களுக்கு சாதகமா நடந்து, கொலை செய்யறவங்களுக்கு சாதகமா இல்ல. அவங்கள நாங்க ஒன்னும் விட்டு வைக்கல.
புடிச்சு உள்ள போட்டா அவன் தான் உள்ள போயிட்டானே. 24 வருஷமா 25 வருஷமா சாகரம் தொட்டிக்கும் ஜெயில் தண்டனை. புரிஞ்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டி எஸ்ஐயா இருந்தவங்க, ப்ரொமோஷன்ல இன்ஸ்பெக்டர் ஆக வேண்டியவங்க, அந்த லெவல்ல இருந்தவங்க போயிட்டாங்க. அது அந்த அந்த கழுதைக்கு போச்சா? அந்த குடும்பமே நாசமா போச்சா? போச்சு இல்லம்மா. இனிமே அந்த குடும்பம் என்னமா இருக்கு? இவ இனிமே எவனோட போவா? புளிய மரத்துக்கடையில் போய் நிப்பா. இதெல்லாம் உங்களுக்கு அறிவுங்கிறதே இல்ல போட்ட கழுதைகளுக்கு. சார் இப்போ வந்து என்னதான் வந்து 4 முனை போட்டியா இருந்தாலும் டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கலசூழல் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல நடந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து 104 சீட்டு வந்து திமுக 104ல இருந்து 114 சீட்டு வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே ஏடிஎம்கே வந்து 115ல இருந்து 125 சீட்டுகள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? எம்மாடி, இந்த கருத்து கணிப்புகள்லாம் நான் வந்து ஏத்துக்க முடியாதும்மா. இதெல்லாம் வந்து தவறான கருத்து கணிப்பு. இப்போ இன்னைக்கு ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொன்னதுனால இது தவறான இல்ல கருத்து இல்ல இல்ல கணிப்புன்னு சொல்றீங்களா? ஏடிஎம்கே இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அத்தைக்கு என்னைக்கு மீசை முளைக்கிறது, என்னைக்கு நம்ம சித்தப்பான்னு கூப்பிடுறது, அதெல்லாம் நடக்காது. நாங்கள் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலைங்கிறது வேற விஷயம். அவங்க வந்து என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்தாங்களோ அன்னைக்கே அது நாசமா போயிடுச்சு. புரியுதா? இல்ல அத மக்கள் சொல்லணும் இல்லையா? மக்கள் தான். நான் மக்கள் தானே. நான் என்ன திமுக காரருடைய மக்கள்? ஏன் திமுக கார மக்கள்? எல்லாரும் மக்கள் தான். மக்கள்னா எல்லாம் வாக்களிப்பு உரிமை இருக்கக்கூடியவங்க எல்லாமே மக்கள் தான். புரிஞ்சுக்கோ. அப்ப நீங்க ஒருத்தர் வந்து சொல்றதுனால வந்து குக்கு செய்திகள்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு எங்க கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியா அந்த கேண்டிடேட்டை அலௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தொகுதி வாரியா அவங்க மைக்கை வச்சுக்கிட்டு கேமரா எடுத்துக்கிட்டு போய் கேட்கல, நோட் புக்கை வச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொரு இது ஆளுகளாக பார்த்து வீடு வாரியாக ஒவ்வொரு ரேண்டமாக ஒரு கிராமத்துக்கு போனால் ஒரு 10 வீடு, இன்னொரு கிராமத்துக்கு போனால் 10 வீடு, இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட, ஒரு தொகுதினா ஒரு 500 பேர்த்துக்கிட்ட இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்வியூடைய ரிசல்ட்டை கம்ப்யூட்டரில் ஏற்றி அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். சரியா? அந்த ரிசல்ட்டை வச்சு நான் சொன்னேன். போன தடவை நான் தான் பேசினேன். 39 தொகுதிக்கு நான் பேசினேன். நான் பேசுனது கரெக்டாக அந்த 39 தொகுதியும் வெற்றி. அது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியும் ஜெயிச்சிச்சு. இது உங்க சேனல் தானம்மா. குக்குல போய் பாருமா. குக்கில் போய் போன 2024 தேர்தலில் நானே அந்த இதை கொடுத்துருக்கேன். இப்பையும் நான் வந்து கொடுத்துட்டேன். எங்கள் பசங்களுக்கு நான் அஜெண்டா கொடுத்துட்டேன். ஒவ்வொரு தொகுதி வாரியாக நீங்கள் போய் எனக்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னா பூரா அவங்க எல்லாம் எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டும், பிபிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான் போய் எடுக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு காலேஜ், எங்கள் காலேஜ் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க எங்கள் உறவினர் காலேஜுகள்லையும் சொல்லி எடுக்க சொல்லியிருக்கேன். ரிசல்ட் வந்துடும் ஒரு 2 நாள். உங்களுக்கு சாதகமா தான் எடுப்பீங்க. ஆனா இது ஜெனரலான ஒரு கருத்து கணிப்பு. எனக்கு சாதகமான என்னத்துக்கு எடுக்கிறான்? திமுக தான் ஜெயிக்கும் அப்படியா? அவங்க எல்லாம் திமுக கட்சிக்காரவங்க இல்ல. புரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரி நீ போய் சர்வே எடுத்தேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு நீ கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ போய் எடுக்க போறேன்னு வச்சுக்கோ. அப்ப நீ திமுகவுக்கு சாதகமா பேசுவியா? சார், நான் போகும்பொழுது ஜெனரலா வந்து நாம் தமிழருக்கு ஒரு 4 பேரு, டிஎம்கேக்கு ஒரு 4 பேரு, ஏடிஎம்கே அப்படின்னு ஜெனரலா பொது கருத்து கணிப்பை வந்து எடுத்துட்டு வருவோம். அப்படிதான். ஆனா இதுவே திமுக காரர்கள் எடுத்தாங்கன்னா திமுக காரர்களே கரெக்டா பிடிச்சு அப்புறம் எப்படி அப்புறம் எப்படிமா 39 தொகுதி அவங்க கொடுத்த ரிசல்ட் ஜெயிச்சிச்சு? சார், அது வந்து ஒரு சில பேர் தமிழ்நாட்டுல காலடி வைக்க கூடாதுன்றதுக்காக ஒரு எதிர்ப்புல வந்த வாக்குகள். அதெல்லாம் எதிர்ப்புல வந்துச்சு, வெங்காயத்துல வந்துச்சுன்னு நீ பேசு. எல்லாம் பொறுத்திருந்து பாரு. திமுக ஜெயிக்கணுங்கிறது வந்து எனக்கு உள்ளூர ஆசை தான். ஏன்னா மற்ற கட்சிகளை காட்டிலும் அதுதான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி. சரியா? இருக்கிறதுலயே வந்து ரொம்பவே அவலமான ஒரு ஆட்சி. அவலமான ஆட்சி. நீங்க எல்லாம் இப்ப ரோட்ல தான் தெரியுறீங்க, வீட்டுல இல்ல. ஏன்னா மாசம் உனக்கும் பணம் வரல, உனக்கு ரேஷன்ல பொருள் வரல. சார், அதற்கு பதிலா எல்லாம் வாங்கி தின்னு போட்டு நீயும் பேசுற. அதெல்லாம் எங்க காசு? அப்ப உங்க காசு, உங்க அப்பாரும் நீயும் தான் வரி கட்டினீங்க. உங்க காசு வரி கட்டி. என்ன வரி கட்டின? யாருக்கு வரி கட்டின? யாருக்கு என்ன வரி கட்டின? பொருளுக்கும் நாங்க வரி கட்டுறோம். ஆமா, ஒவ்வொரு பொருளும் யார்கிட்ட போய் வாங்கினே அவன்கிட்ட போய் கேளு. அது தமிழக, அதாவது ஜிஎஸ்டி மாநிலத்துக்கும் சென்ட்ரல். ஆமா, நீ மொத்தமே உனக்கு என்ன வருமானம் இருக்குது, என்ன செலவு பண்ற,
உனக்கு என்ன இப்ப கவர்மெண்ட் கொடுத்துருக்குங்கிறத கனெக்ட் பண்ணி பாரு. என்ன அது எல்லாமே மக்களோட பணம். அப்ப நீங்க யாரோட பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? திமுக வந்து சொந்த பணத்தை எடுத்து கொடுக்கறது இங்க இல்லையே. பாரு, திமுக அரசுக்கு வந்து நாங்க கடன் வாங்கி கொடுத்துருக்கோம். 5 லட்சம் கோடி கடன் வாங்கினோமே. அதுதான் நீங்களே கடன் வாங்கி தான் கொடுத்தீங்க. உங்க சொந்த வீட்டு காசை எடுத்து சொந்த வீட்டு காசை என்ன மஸ்து கொடுப்பாங்க? அறிவு இருக்கா உனக்கு? அப்ப எங்களோட பணம் தானே அது. எது உங்க பணம்? உங்க பாரு, இது வந்து உங்க பணம்னு பேசாத. உங்க பணம் கிடையாது. அது திமுக பணமும் கிடையாது. அரசாங்கத்து இப்ப திமுக பணம் நான் சொன்னேன் உங்ககிட்ட. நாங்க தான் கடன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு. அரசு, எங்க அரசு வந்து கடன் வாங்கி மக்களுக்கு சேவை செய்யதான் ஆட்சியில இருக்கீங்க. ஆமா, மக்களுக்கு சேவை செய்யறத வந்து என்ன உங்க காசு எங்க காசு தானே குடுக்கறீங்கன்னு கேட்டா அது உங்க காசு ஒண்ணும் கிடையாது. சொந்த காசை எடுத்து கொடுத்தா. ஆமா, சொந்த அரசு காசை எடுத்து கொடுக்குது. நீ ஒன்னும் கலட்டல. சொந்த அரசு இல்ல, மக்களுடைய பணம் நாங்க வரியா கட்டுறோம். அந்த வரியை எடுத்து எங்களுக்கே நீங்க செலவு பண்றீங்க. இங்க பாரு, அதையாவது நேர்மையா பண்றோம், அத புரிஞ்சுக்கோ. அதுலயும் பல கோடி ஊழல் கிட்டத்தட்ட பல கோடி ஊழல்னு ஏன் ஊழல் பார்த்து உங்க திமுக மீது அமைச்சர்கள் மீது எல்லாம் நிறைய வழக்குகள் பாரு. ஈடி பண்றான், ஈடி புடுங்குறாங்கிறதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போன மாசம் என்ன தீட்டுனா நீ அதெல்லாம் படிக்க மாட்டியா? வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க பாரு, அது வழக்கு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. கழுத அவன் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணான்? நம்ம கெஜ்ரிவால் கேஸ்லயும் அந்த சிசோடியா கேஸ்லயும் என்ன சொன்னாரு? இத்தனை வருஷம் எதுக்கு நீ உள்ள வச்சிருந்த வித்தவுட் எனி இப்போ இதுவே இல்லாமல் சார்ஜ் ஷீட்டே போடாமல் எப்படி நீ வந்து உங்களை இவ்வளோ நாள் ஜெயிலில் வச்சிருக்கலாம்? இப்போ உங்கள் மேலே இதுக்கு சரியான முகாந்திரம் கொடுக்கலன்னா உங்கள் அத்தனை பேர்த்தையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவேன்னு ஈடி மறைச்சிச்சு சுப்ரீம் கோர்ட்டு. புரியுதா? ஆனால் திமுக ஊழல் பண்ணுறது அப்படின்னு சொல்றது எல்லா மக்களுக்குமே வந்து எல்லா மக்களும் நொட்டுவேன். எல்லா மக்களும் திண்ணி பயிலுவோம். இவனுங்களுக்கு கொடுத்தா ஒண்ணு பேசுவானுங்க, கொடுக்கலைன்னா ஒண்ணு பேசுவானுங்க. இங்க பாரு, மக்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு இங்க பாரு, அது எங்களுக்கு தெரியும் அக்கா, எங்களுக்கு தெரியும்க்கா. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், புரியுதா? நீங்க உங்க வேலை எதுவோ அதை மாத்திரம் பாருங்க. மக்களோட குரல், மக்களுடைய குரல்னு சொல்லிட்டு எல்லா ஊடகமும் இந்த மாதிரி வச்சு கங்கணம் கட்டிக்கிட்டு எல்லாம் கைவிட்டு வாங்கிட்டீங்க போல இருக்கு தாவேக்கா கிட்ட. இல்ல, திமுக காரர்கள் தான் அவங்களுக்கு சாதகமான ஊடகங்களை ஏவி விட்டு. அவங்களுக்கு சாதகமான எந்த ஊடகம் வந்து அப்படி பண்ணுது? அவங்க குடும்பத்திலேயே ஊடகத்தை வச்சிருக்காங்க சார். ஏமா, எல்லா ஊடகத்திலும் தாம்மா இருக்கு. இவன் எல்லாத்துக்கும் இப்ப காசு கொடுத்துக்கிட்டு இருக்கான், தெரியுமா உனக்கு? மாசத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். 100 கோடி கொடுக்குறான். இந்த தேர்தல் வழியும் முடியறதுக்கு வழியும் ஒவ்வொரு சேனலுக்கு இந்த பாலிமார்க்கெல்லாம் பெரிய அமௌண்ட் போய் சேர்ந்துருச்சு. அதே மாதிரி இந்த தமிழ் சேனல் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், ஒரு 3-4 சேனலுக்கு கொடுத்துட்டான். கொடுத்ததுனாலதான் இப்ப அவங்க பூரா இவன் பின்னாடியே பொச்சுக்கு பின்னாடியே தெரியுறாங்க. அது விஜய் பின்னாடியே தான். அதாவது இந்த சேனல் எல்லாமே திமுக ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. யார் சொன்னா? ஏன்னா செய்திகள் ஓபன் பண்ணி பாரு, ஓபன் பண்ணி பாரு. சார், சன் நியூஸ்ல என்ன நியூஸ் போடுறாங்களோ அதே தான் பாலிமரும் காப்பி அடிச்சு போடுறாங்க. இங்க பாரு, அது எங்கதான் எடுத்து போடுறவன். இங்க பாரு, ஒரு கால உனக்கு உங்களோட நியூஸையே நீங்க வந்து யாருக்கு எதிரா போடுறீங்களோ அவங்களுக்கு எதிராக தான் பாலிமரம். அப்படி எல்லாம் இல்ல. எங்க அவங்களுக்கு செய்தி கிடைக்காம இருந்துச்சுன்னா எங்க செய்தி எடுத்து அங்க போட்டுக்குவானுங்க. திமுக உடைய செய்திகளை பரப்புறப்படுது. அப்ப திமுக வந்து காசு கொடுத்து நீங்க எங்களை வந்து முதன்மைப்படுத்தி காட்டணும். அப்படி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்மா. நீங்க புரியாம பேசுறீங்க. சரி விடுங்க, உங்கள்கிட்ட பேசுனா என் தொண்டை தண்ணி தான் வத்தும். நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ இந்த விஜய் வந்து இந்த தேர்தலோட நாசமா போயிடுவான். அதுக்கப்புறம் சீமானும் போயிடுவாரு. இவங்க எல்லாம் போனா தான் இந்த நாடு உருப்படும். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க.